இட்ஸ் சினிமாவில் இந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டாஸ்க் வந்து பயங்கர பரபரப்பாக வந்து போயிட்டுருக்கு. ஏஞ்சல்ஸ் அண்ட் டெவில் டாஸ்க்கு. ஸோ இப்போ தான் வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் காம் டவுன் ஆகிருக்கிறது பார்க்க முடியுது. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரி வந்து தன்னோட சட்டையை வந்து கழட்டி போட்டு நான் வந்து இந்த கேமில் வந்து நான் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு அவர் உள்ளே போனார். அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஜாக்லின் சௌந்தர்யா இவங்க எல்லாமே வந்து கன்சோல் பண்ணிட்டு இருந்தாங்க. நீ வந்து டாஸ்கில் வந்து நீ அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வா, பட் வந்து பிக் பாஸ் கொடுத்த ஏஞ்சல் ட்ரெஸ்ஸு அதுலேருந்து நீ கழட்டி போடுறது அதுக்கு நல்லா இருக்காது, தயவு செஞ்சு அதை எடுத்து மாட்டிக்கோ அப்படின்னு கெஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கோவம் வருது, என்னாலலாம் வந்து நடிக்க முடியாது, எனக்கு கோவம் வந்தால் நான் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நடுவில் சாச்சனாவை வந்து உள்ளே இழுத்தார். ஸோ என்னால் சாச்சனா மாதிரியெல்லாம் வந்து சும்மா இருக்க முடியாது, நடிக்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே சாச்சனாக்கு செமையாக கோவம் வந்துருச்சு. நான் என்ன நடித்தேன், நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை ஆர்ஜே ஆனந்தி வந்து உன்னை வந்து சொல்லும் போது அவங்க திட்டும் போது உனக்கு கோவம் வந்ததில்லை, அவங்க அன்ஷிதா வந்து உன்னை திட்டும் போது அப்போ வந்து நீ கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு தானே இருந்த அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படியெல்லாம் இல்லையே, நான் கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாமலாம் இல்லை, நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருந்தேன், அதுக்குன்னு நான் நடித்தேன்லாம் வந்து சொல்லாத, நான் டாஸ்கில் இருக்கிறனால நான் அப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சாச்சனா வந்து ஒரு பக்கம் சொல்ல, அதுக்கப்புறமா சரிம்மா சாரிம்மா உங்ககிட்ட தெரியாமல் சொல்லிட்டோம்மா, காலில் விழுணுமாமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெஃப்ரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி பயங்கரமாக அழுதுட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த டாஸ்கில் என்ன தான் நடக்குது அப்படின்னே வந்து ஒன்றும் புரியல. ஸோ காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டாஸ்கில் ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா தீபக் செமையாக பண்ணிக்கிட்டு இருக்கார் ஒரு பக்கம். அதே மாதிரி பவித்ராவும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அந்த ஒரு கேமை எடுத்து நிறைய கொடுமைப்படுத்தினாலும் அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு செமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு சில பேர் வந்து நல்லாவும் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.